அது மட்டும் இல்ல, இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது, இந்த சம்பவம் வந்து கரூர்ல நடந்தது. அதனால கொஞ்சம் அதே போல இந்த ஏதாவது கள்ளக்குறிச்சியில வந்து 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனேன். அப்பதான் கொண்டு போய் பாடியை வச்சுட்டு வர்றாங்க. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த கள்ளக்குறிச்சி 40 பேர் இது வரைக்கும் ஆயிடுச்சு. நமக்கு குந்தின் பாடம் தான் காரணம். இணையதளத்தில் பரவிட்டு இருக்கு, அதுக்கான ஆதாரம் கிடைச்சதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நடந்திருக்கிறத பார்க்கும்போது, அவங்கெல்லாம் சொல்ற அந்த வீட்டுல பாதிக்கப்பட்டவங்க சொல்றதையெல்லாம் பார்க்கும்போது, திரும்ப திரும்ப அவங்க சொல்றது எல்லாம் நல்லா போனுச்சுன்னா லைட் ஆஃப் ஆச்சு, ஆஃப் ஆகி திரும்ப கரண்ட் வர்றதுக்குள்ள எல்லாருமே 30-40 பேர் 50 பேர் ஏறி போறாங்க. ஒருத்தர் நான் பார்த்து பேசுறேன், அவர் ஆட்டோ டிரைவர். அவர் சவாரி எடுத்துக்கிட்டு ஆட்டோ வந்தவர் நிறுத்தி இருந்திருக்காரு ஓரம். அவர் கண்ணு முன்னால 1.5 வயசு குழந்தை அப்படியே மிதிப்படுது. அப்ப அவர் போய் தூக்கியிருக்காரு, அவரும் சேர்ந்து இதாயிட்டாரு. அந்த பிள்ளைக்கு வாயில எல்லாம் நுர தள்ளி அங்கே அவர் கையிலே இறந்துச்சாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது வந்து இதுல என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஏஜென்சியை வச்சு விசாரிச்சாதான் அது நல்லா இருக்கும். உண்மை தெரிய வரும்.